ஓம் சாந்தி. இன்று பாபாவுடைய மகாவாக்கியம் 18/4/2024. பாபா சொல்கிறாங்க, मीठी बच्चे बाप है दाता, तुम बच्चों को बाप से कुछ भी मांगने की दरकार नहीं, कहावत है मांगने से मरना वाला. இனிமையான குழந்தைகளே, பாபா வல்லல். நீங்கள் குழந்தைகள் தந்தையிடம் எந்த ஒன்றையும் கேட்க வேண்டிய அவசியமில்லை. சொல்லப்படுகின்றது கேட்பதற்கு பதிலாக இறப்பது மேல் என்று. कौन सी स्मृति सदा रहे तो किसी भी बात की चिंता व चिंतन नहीं रहेगा. பாபா கேள்வி கேட்குறாங்க, எந்த ஒரு ஸ்மிருதி சதா இருந்தது அப்படின்னா எந்த விஷயத்திலும் கவலையோ சிந்தனையோ இருக்க முடியாது. கவலைக்குரிய விஷயங்கள் நமக்கு வராது. பாபா பதில் சொல்றார், ஜோ பாஸ்ட் ஹுவா, என்ன நடந்து முடிஞ்சது, நல்லதோ கெட்டதோ, ட்ராமால இருக்குது, முழு சக்கரமும் சுழன்று வந்துட்டோம், அதுதான் மீண்டும் ரிப்பீட் ஆகுது. ஜேசா ஜோ புருஷாத் கர்த்தே ஏசா பத பார்த்து, யார் எப்படி முயற்சி செய்கிறாங்களோ அப்படி பதவி அடைகிறாங்க. ஏ பாத் ஸ்மிருதி ரஹே தோ கிசி பி பாத் கி சிந்தாவ சிந்தனை ரஹே. இந்த விஷயம் நமக்கு நினைவில் இருந்தாலே போதும், எந்த ஒரு இதை பற்றிய கவலையோ சிந்தனையோ நமக்கு இருக்காது. பாப் கா டிரெக்ஷன் ஹே பச்சி பீத்திக்கோ சித்வோ நை. பாபோட கட்டளை இது, குழந்தைகளை முடிந்த விஷயங்களை சித்தத்தில் உள்ளத்தில் வைக்காதீர்கள். உல்ட்டி சொல்லிட்டு கோய்பி பார்த்த நான் சொன்னோம், தலைகளான எந்த ஒரு விஷயத்தையும் கேட்காதீங்க. நான் சொன்னாவும் அதை சொல்லவும் செய்யாதீங்க. ஜுபாத் பீதி பீத் கை உஸ்கா நான் தோ விசார் கரோ நான் ரிப்பீட் கரோ. எந்த விஷயம் முடிஞ்சுதோ அதை நீங்கள் சிந்திக்கவும் செய்யாதீங்க, ரிப்பீட் பண்ணவும் செய்யாதீங்க. ஏன்னா முடிந்த விஷயங்கள் முடிஞ்சிட்டு. பாப் தோ சிரஃப் தோ அக்ஷரி காத்தே. பாபா முரளி உள்ள சொல்கிறாங்க, பாபா 2 வார்த்தை தான் சொல்கிறார். மாமேக்கம் யாத் கரோ, மனதால் என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். பாபா டைரக்ஷன் கொடுக்குறாங்க, ஸ்ரீமத் கொடுக்குறாங்க, அதன்படி நடப்பது குழந்தைகளோட வேலை. ஏக சப்சே சிரேஷ்ட டைரக்ஷன், இதான் எல்லாத்தையும் விட பெரிய டைரக்ஷன், சிரேஷ்டமானது. कोई कितने भी प्रश्न उत्तरादि करें, யார் எவ்வளோதான் கேள்வி கேட்கட்டும், பாபா தோ 2 அக்ஷரி சம்ஜாயங்க. பாபா 2 வார்த்தை தான் நம்ம புரிய வைக்கிறார். மே ஹூ பதீத பாவன், நான் யார் பதீத பாவன். तो मुझे याद करते रहो तो तुम्हारे पाप वशम हो जाएंगे. நீங்கள் என்னை நினைவு செய்து கொண்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பாவமானது அழிந்துவிடும். பாபா நமக்கு பாவத்திலிருந்து விடுபடுறதுக்கான உபாயம் சொல்கிறார். तो बस याद के लिए कोई डायरेक्शन दिया जाता है क्या? நினைவு செய்கிறதுக்கு டைரக்ஷன் உண்டா என்ன? அப்பா நினைவு செய்கிறதுக்கு நீங்கள் எதுவும் பண்ணணும் அவசியம்லாம் இல்லை. மந்திரம் படிக்கணும், வேதம் படிக்கணும். உலகத்தில் என்ன செய்கிறாங்க, ஒரு மந்திரத்தை சொல்கிறது, அது கஷ்டப்படுறது, தன்னை தானே வருத்திக்கிறது இல்லையா, விரதம் இருக்கிறது அது ஒரு விஷயம், கதறது கத்துறது அதெல்லாம் இருக்குது இல்லையா. அப்படி இங்கே பாபா எதுவும் சொல்லணும் அவசியம் இல்லைன்ட்டார். மீண்டும் மீண்டும் அதையே மரணம் செய்கிறது. அந்தரமே சிறஃப் பேகத்கி பாப்பு. உள்ளுக்குள்ளே என்ன பண்ணும், பாபாவோட அந்த இணைந்த அன்பினுடைய ஒரு ஆழத்தில், அன்பின் சுரூபத்தில், அன்பினுடைய கடலில் மூழ்கி இருக்கக்கூடிய அந்த நிலையை தான் நீங்கள் அனுபவம் செய்யணும். எல்லையற்ற அப்பா படிப்பிக்கிறார். ब्राह्मण कुल सूर्यम से और चंद्रम से तीनों यहाँ स्थापन हो रहे, तो ये बहुत बड़ी यूनिवर्सिटी है. ராமனுக்குலம் சூரியம்சம் சந்திரம்சம் 3 இங்கே ஸ்தாபிக்கப்படுது. பாபா சொல்கிறாங்க, இது மிகப்பெரிய யூனிவர்சிட்டி. எல்லையற்ற அப்பா இங்கே படிப்பு கற்றுத்தர. இங்கே ஒரே அடியாக என்ன செய்கிற, பாபா சொல்லி கொடுத்து புத்தி அப்படியே நிறைச்சிடுறார். முழு கல்பத்துக்கு அது பயன்படுது. பரந்து பாபே சாதாரண தன்மை, ஆனால் வர்றது எப்படி வந்திருக்கார், சாதாரண உடலில். படிப்பிப்பது கூட சாதாரண ரீதியில். इसलिए मनुष्यों को जंचता नहीं है. गॉड फादर यूनिवर्सिटी फिर ऐसी होगी. பாப் காத்தி மேகும் கரீப் நிவாஸ். அதனால் மனிதர்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியல, சிம்பிளாக பாபா வர்றதுனால. இது காட் ஃபாதரோட யூனிவர்சிட்டி இப்போ எப்படி இப்படி இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆகுதான், குழப்பம் வந்துடும். கடவுள் இவ்வளோ சிம்பிளாக வந்திருக்கார் சொல்கிறாங்க. பாபா சொல்கிறாங்க, நான் ஏழை பங்காளன். இப்போ பகவான்னா எப்படி வருவார், எல்லா ஆத்மாக்களுக்கும் கிடைக்கணும் இல்லையா. பாபா சொல்கிறாங்க, நீங்கள் புருஷார்த்தம் அப்படி செய்யணும், தெய்வீக குணங்களை கடைப்பிடிக்கணும், யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது எந்த விதத்திலும் சரி. பாபா துக்கம் நீக்கி சுகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கிறார். அப்போ குழந்தைகளும் அப்படி இருக்கணும் இல்லையா. ஸோ தோ சர்வீஸே மாலும் படைங்க, சேவை மூலமாக தெரிஞ்சு போயிடுவாங்க யாருக்கும் துக்கம் கொடுக்கறதில்ல. बहुत नए नए भी आते हैं,
25-30 वर्ष वाले से 10-12 दिन के तीखी हो जाती है. புது புது குழந்தைங்களாம் வர்றாங்களாம். 25 வருஷம் 30 வருஷமாக இருக்கவங்கள விட 10 நாள் 20 நாள் அந்த வகுப்புகள் கேட்டு அவ்வளோ ஒரு நல்ல பவர்ஃபுல் ஆகிடுறாங்க. तुम बच्चों को फिर आप समान बनो. இப்போ நீங்கள் குழந்தைகள் என்ன பண்ணணும்? எல்லாரையுமே தனக்கு சமமாக்கணும். எதுவரை பிராமணன் ஆகலை அதுவரை தேவதாக முடியாது. கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பாபா யார்? கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் பிரம்மா. அதனால் பாபாவுக்கு அந்த ஒரு புகழானது பாடப்படுது. तुम बच्चे बाप को जानने से अपने धर्म को और सब धर्म के सारे जाट को जान जाते. குழந்தைகள் நீங்கள் அப்பா தெரிஞ்சுக்கிற மூலமாக தன்னுடைய தர்மம் மற்றும் தன்னுடைய தர்மத்தோட அந்த முழு மரத்தையும் தெரிஞ்சிட்டாங்க. इसमें कुछ भी मांगने की दरकार नहीं. இதில் எதுவும் கேட்பதற்கான அவசியம் இல்லை. ஆசீர்வாதமே இதில் ஆசீர்வாதம் கொடுக்கணும் அப்படின்னா அது லிக்தே ஹி பாபா தயா கரோ. பாபாட்ட நம்ம எதையும் கேட்கணும் அவசியம் இல்லை, அவர் தான் கொடுத்துட்டார்ல. கருணை காட்டி தான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம். பாடம் உட்காந்து கேட்குறோம், இதெல்லாம் படிக்கிறோம், யோகா பண்ணுறோம்னாலே இது பாபாவோட கருணை தானே. அப்போ கருணை காட்டுங்க பாபான்னு என்ன அர்த்தம்? பாப் தோ குச் பி நஹீ கரேங்கே. அது நாம் செய்த முயற்சிக்கு பாபா பலன் கொடுத்துட்டார். பக்தியின் பலன் கிடச்சிட்டு இப்போ கிடைச்ச பலனை என்ன பண்ணணும்? உபயோகப்படுத்தி இன்னும் நம்மளை உயர்த்திக்கணும். இதில் பாபாட்ட போய் கேட்கணும்னு இல்லை. அவர் எதுவும் அப்படி தனிப்பட்டு எதுவும் செய்கிறதெல்லாம் இல்லை. பாபா வந்திருக்கிறது எதுக்காக? வழி சொல்கிறதுக்கு தான். ட்ராமாவில் என்னுடைய பார்ட்டியை தான் சொல்கிறார் பாபா. எல்லோரையும் பாவனமாக்குறதா என்னுடைய பார்ட். இதில் தனியாக பாபாட்ட என் மேலே கருணை காட்டுங்க, என்ன தூய்மைப்படுத்துங்க அப்படிலாம் சொல்லணும்னு இல்லை. அவருடைய பார்ட்டியே தான். நானுடைய பார்ட் நடிக்கிறேன்றார். கல்ப நான் அப்படி தான் இருந்தேன். எது முடிஞ்சதோ அதில் நன்மை இருக்குது. அது எதானாலும் சரி, நல்லதோ கேட்டதோ ட்ராமாவில் இருக்குது, நடக்குது. சிந்தன் கோய் பாத் கா நஹீ கர்னா. எந்த விஷயத்தை பற்றிய கவலையும் உங்களுக்கு வேணாம். ஹம் ஆகே பட்தே ரஹதே. நாம் முன்னேறி போயிட்டே இருக்கிறோம். இன்றைக்கி பார்த்தோன்னா உலகத்தில் ஸ்பிரிச்சுவல் கான்ஃபரன்ஸ் கூட பண்ணுறாங்க. ஆனால் ஸ்பிரிச்சுவலோட அர்த்தம் அவங்களுக்கு புரியல. ருஹான் நாலேஜ் तो सिवा एक के कोई दे न सके. ஆன்மீக ஞானம் என்பது ஒரு பாபா தவிர வேற யாரும் சொல்ல முடியாது. பாபா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கிறார். அதாவது ஸ்பிரிச்சுவல் ஃபாதர்னு சொல்கிறோம் இல்லையா? அச்சா பாபா தார்னிக் சொல்கிறாங்க. ஹம் துக்கர்த்தா சுக்கர்த்தா பாப் கி பச்சே. நாம் துக்கம் நீக்கி சுகம் தரக்கூடிய தந்தையின் குழந்தையாக இருக்கிறோம். ஆகையினால எந்த ஒருவருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது. நமக்கு லட்சியம் முன்னாடி இருக்குது இல்லையா? அப்போ லட்சியத்தை வைத்து தெய்வீக குணங்களை நீங்கள் தாரணா பண்ணுங்கள். ஆப் சமன் வராணிக்கு சேவா கர்ணிகி. தனக்கு சமமாக ஆக்கக்கூடிய சேவா பண்ணுங்கள். இரண்டாவது, ட்ராமாவுடைய ஒவ்வொரு பார்ட்டியும் நம்ம தெரிஞ்சிருந்தாலும் சரி, எந்த விஷயங்கள் முடிந்ததோ அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். மனதால், வார்த்தையினால், கர்மத்தின் மூலமாக எந்த ஒரு கெட்ட காரியமும் செய்யக்கூடாது. இதை கவனம் வச்சு டபுள் அஹிம்சக்காக வரதான். एक बाप को कंपेनियन बनाने व उसी कंपनी में रहने वाली संपूर्ण पवित्र आत्मा. ஒரு தந்தையை கம்பேனியன் ஆக்கக்கூடிய, துணை ஆக்கக்கூடிய, அந்த ஒரு கம்பெனி துணையில் இருக்கக்கூடிய, துணைவனாக ஆக்கி துணையில் இருக்கக்கூடிய சம்பூர்ண பவித்திர ஆத்மா ஆகுக. संपूर्ण पवित्र आत्मा यार जिसकी संकल्प और स्वप्न में भी ब्रह्मचर्य की धारणा हो. संकल्पத்தில் கூட சொப்பனத்தில் கூட பிரம்மச்சரியத்தினுடைய தாரணா இருக்கணும். जो हर कदम में ब्रह्मा बाप के आचरण पर चलने वाला. ஒவ்வொரு அடியிலும் பிரம்மா பாபாவுடைய ஆச்சரன் படி நடக்கக்கூடியவங்களா இருக்கணும். அவங்கள தான் என்ன சொல்கிறார் பாபா? சம்பூர்ண பவித்திர ஆத்மா. சதா பவித்திரத்தனோட அர்த்தமே என்ன? சதா பாபாவை என்ன பண்ணணும்? துணைவனாக ஆக்கிடணும். மேலும் பாபாவுடைய கம்பெனி ஒன்று பாபா துணைவனாக இருக்கிறாரு, இன்னொன்று சாத்தின்னு சொல்கிறோம்ல, துணையாகவும். துணைவனாக ஆக்கி துணையிலேயே இருக்கணும், அவரோட இணைந்தே இருக்கணும். அதான் சங்கட்டன்னு சொல்லுவாங்க. तो परिवार की स्नेह की मर्यादा अलग चीज़ है, संगठन की कंपनी परिवार की स्नेह की मर्यादा अलग चीज़ है. लेकिन बाबा के कारण ही ये संगठन की स्नेह की कंपनी. बाप नहीं होता तो परिवार कहाँ से आता है? குழுவினுடைய கம்பெனியில் இருக்கிறது ஒன்று, இன்னொன்று பரிவாரத்தினுடைய அந்த ஸ்நேகம் மரியாதையில் இருக்கிறன்றது ஒன்று.
இப்போ பாபாவுடைய காரணத்தினால இந்த குழுவினுடைய ஸ்நேகம், இந்த தொடர்பே நமக்கு கிடைச்சிருக்கு. பாபா இல்லைன்னா இந்த பரிவாரம் எங்கேருந்து வரும் இல்லையா? ஆக அந்த துணை யார், எந்த துணையில் நம்ம இருக்கணுன்றதை புரிஞ்சுக்கணும். பாபா ஹே பீஜ், பாபா விதையை நீங்கள் ஒரு பொழுதும் வரக்கூடாதுல்ல. இந்த பரிவாரத்தை வந்துட்டோம், பரிவாரம் கிடைச்சிட்டு ஓகே, ஆனால் யாரை வச்சு இந்த பரிவாரம் கிடைச்சிது அதை மறக்கக்கூடாது இல்லையா? அதனால் துணைவனை என்ன பண்ணும், துணையாகவே எப்பொழுதுமே அனுபவம். கம்பெனியும் வேணும், கம்பானியனாகவும் ஆகே. இறைவன் இனிய துணைவன் என்று சொல்கிறோம் இல்லையா? சுலோகன். किसी के प्रभाव में प्रभावित होने वाले नहीं, ज्ञान का प्रभाव ढालने वाले बनो. எந்த ஒரு பிரபாவத்திலும் ஈர்க்கப்பட்டவராக, பிரபாவிக்கப்பட்டவராக ஆயிடாதீங்க. எந்த ஒன்றிலையும் போய் மாட்டிக்க கூடாது. ஞானத்தினுடைய பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடியவங்களாங்க. நாம் ஞானம் கொடுத்து என்ன பண்ணணும், ஞானத்தினுடைய ஈர்ப்பில் மற்றவங்களை கொண்டு வரணும். ஞானத்தினுடைய அந்த லாபத்தை அவங்கள எடுத்துக்க வச்சு, அதுக்கு பதிலாக நம்ம மற்றதில் போய் பிரபாவிக்கப்பட்டவங்களா ஆகக்கூடாது. ஸோ இன்றைக்கி அவ்வியக்த इशारे बाबा கொடுக்குறாங்க. एक दो के संस्कारों को जान करके एक दो के स्नेह में एक दो से मिलजुल कर रहना है. ஒருவர் மற்றவுடைய சன்ஸ்காரத்தை தெரிந்து கொண்டு ஒருவர் மற்றவரோடு ஸ்நேகத்தில், அன்பில் ஒருவர் மற்றவரிடம் இணைந்து நடந்து கொள்ள வேண்டும். ये माला के दानों की विशेषता है. இதுதான் மாலையில் இருக்கக்கூடிய மணிகளின் விசேஷத்தா. லேக்கின் ஏகதோகே ஸ்நேகி தப் பனேங்கே. ஆனால் ஒரு மற்றவங்களுக்கு ஸ்நேகியாக நம்ம எப்போ ஆக முடியும்? ஜப் சன்ஸ்கார் और संकल्पों को एक दो से मिलाएं. எப்போ சன்ஸ்காரம் மற்றும் எண்ணங்களை என்ன செய்யணும், ஒருவர் மற்றவங்களோடு இணைக்கணும். சன்ஸ்காரத்தை இணைக்கணும், தாட்ஸும் இணையணும். அதை தான் என்ன சொல்கிறோம், இணைகிறது. इसके लिए सरलता का गुण डालो. இப்போ சரள குணம் இருந்தால் தான் நம்முடைய எண்ணங்களும் நம்முடைய சங்கல்பனம் என்ன ஆகும், ஒருத்தர் மற்றவங்களோடு இணைந்து செயலாற்றும்.